ஹலோ கைஸ், வெல்கம் டு ரக்ஷனா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஈஸியாக ஹோம்மேடாக ஸ்டிக்கர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் ஒரு பேப்பரில் எமோஜி ஸ்டிக்கர் எமோஜியெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். நமக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணலாம். பாருங்கள், நான் 6 எமோஜி வந்திருக்கேன். இப்போ 6 கலர் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், கலர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சிசர் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு சைடில் அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் பெண்ணை எடுத்து என்ன பண்ணுறேன், அவுட்லைன் கொடுக்குறேன். கொஞ்சமாக லைட்டாக அவுட்லைன் கொடுக்கணும். இந்த ஸ்டிக்கர்லாம் இது சைடில் மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு தான் அவுட்லைன் எல்லாத்தையும் அவுட்லைன் கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ கட் பண்ணிவிட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இதான் இல்லை ஃபைனல் ஸ்டெப். என்ன பண்ணணும்னா டபுள் ஷேட் டேப்பு ஒன்றுத்துக்கும் பின்னாடி ஒட்டணும். இதுதான் ஸ்டிக்கருக்கு மெயின் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சமாக டபுள் ஷேட் டேப் எடுத்து கொஞ்சம் போதும். இதுக்கு நம்ம குட்டியாக ஒட்டினாலே இது எங்கே வேணால் ஒட்டிக்கலாம். இப்போ இது 6 பீஸாக நம்ம டிவைட் பண்ணி இதை ஒன்றுத்துக்கும் பின்னாடி ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி டேப் போட்டிட்டு நம்ம எங்கே வேணுமோ அங்கே பிச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், நான் என்னோட ஜன்னலில் ஒட்டி காட்டுறேன். ஜன்னல் இல்லைன்னா கதவில் கூட ஒட்டலாம். நான் எங்கள் வீட்டில் கதவில் ஒட்டி காட்டுறேன். இப்போ எங்கள் இப்போ நம்ம இப்படி பின்னாடி இருக்கேன். நான் அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம இங்கே ஒட்டியிருக்கேன். நான் சேட் எமோஜியை ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி இந்த ஸ்டிக்கர் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், கிராஃப்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ பை. இந்த ஸ்டிக்கர் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.